ஆனா இது வரைக்கும் நேரடியாக நீங்க தமிழுக்கு பணம் ஒதுக்கல, சமஸ்கிருதத்துக்கு பணம் ஒதுக்குறீங்க. நீங்க நேற்று மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கலாம். நேற்று மொழிப்போர் தியாகிகளுடைய முந்தானத்தின் நாள் மொழிப்போர் தியாகிகள் இறந்ததுக்காக நினைவஞ்சலி எல்லாம் செலுத்தினாரு, ஒரு மேடையெல்லாம் பேசினாரு. சமஸ்கிருதத்துக்கு நீங்க 2500 கோடி கொடுக்குறீங்க, தமிழுக்கு ஏன் கொடுக்கல? திட்டமிட்டு மோடி அரசாங்கம் தமிழ் மொழியை அழிக்குதுன்னு எங்காவது பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. ஜிஎஸ்டி நாங்க எவ்வளவு பணம் கொடுக்குறோம், நாங்க 8 லட்சம் கோடி கொடுக்குற கடந்த 5 வருஷத்துல நீங்க பேலன்ஸ் 5 லட்சம் கோடி கொடுக்காம வெறும் 3 லட்சம் கோடி மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய மாநிலத்தினுடைய பணம், எங்களுடைய தமிழர்களுடைய பணம் வரியா நாங்க கொடுக்குறோம், ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்கிறாரா? கேட்கல. கீழடியில் நடக்கக்கூடிய ஆய்வு தொடர்ச்சியாக யார் தடை பண்றா? மோடி அரசாங்கம் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கீழடி ஆய்வுக்கு ஏன் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க? கீழடி ரிப்போர்ட்டை அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாடு தான் இரும்பு காலம் பொற்காலம் சொல்லப்பட்டுச்சு, அந்த அறிக்கையை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. ஏன் அப்படி பண்றீங்க? பினான்ஸ் கமிஷன்ல தமிழ்நாட்டுக்கான அலிகேஷன்ல அந்த டெலியூஷன்ஸ்ல எந்த விதமான ப்ராசஸையுமே பண்ணாம வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டினுடைய எம்பியை குறைக்க போறாங்க, தொகுதி மறுவரைவு. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் ஓடுதில்லை. இது குறித்து ஏதாவது பாஜகவை நோக்கி விஜய் கேள்வி கேட்டிருக்காருன்னா ஒரு கேள்வி கூட விஜய் கேட்கவே கிடையாது.